வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 50 மேற்கோள்கள் எடுத்திருக்கேன். ஸோ ஏற்கனவே 6th to 10th வரைக்கும் முக்கியமான மேற்கோள்கள் பார்த்துருக்கோம். வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஸோ ஆன்சர் திருக்குறள். பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள் என்று கூறியவர் யார்? பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள் என்று கூறியவர். ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் இன்குலாப். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் இன்குலாப். காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார்? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான மேற்கோள். பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ செந்தமிழ் நாடெனும் போதில்லே என்று தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதியார். விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கூறியவர் யார்? தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கூறியவர். ஆன்சர் பாரதியார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று கூறியவர் தாரா பாரதி. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில்,
நடமாடும் கொடிமரம் நீ. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ. இந்த பாடலை பாடியவர் தாரா பாரதி. ஒழுகு வண்ண மேசை நொழுகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஒழுகு வண்ண மேசை நொழுகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வண்ணம் தாமே நாலைந்தென்ப என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். வண்ணம் தாமே நாலைந்தென்ப என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். தொல்காப்பியம். வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யார்? ஃப்ரெடரிகா வெனிஸ் லீவிங். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் ஃப்ரெடரிகா வெனிஸ் லீவிங். தமிழ் தழிய சாயலவர் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? தமிழ் தழிய சாயலவர் என்ற வரிகளை இயற்றியவர். ஆன்சர் கம்பர். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதும் தான் உத்தமம் என்றும் அதுவே மானிடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அதாவது கலைகளின் உச்சம் கவிதை, அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதவும் செய்ய வேண்டும். அவ்வாறு எழுதுவதுதான் மானிடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று பாரதியார் கூறுகிறார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ இது பெண் கல்வி இல்லாததை பற்றி கூறியவர் பாரதியார். ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் அகநானூறு. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் நற்றிணை. நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களஇய பெருங்கை வேழம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களஇய பெருங்கை வேழம். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் குறுந்தொகை. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுளவே திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுளவே திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஊர் குறுமாக்கள்
வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல. ஊர் குருமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. வினைப்பயன் மெய்யுறு என்ற நான்கே வகைபெற வந்த ஓமை தோற்றம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகைபெற வந்த ஓமை தோற்றம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? தமிழ் மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று கூறியவர். ஆன்சர் ஈரா மீனாட்சி அவர்கள். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹென்றி ஆடம்ஸ் ஆசிரியர்களை பற்றி கூறியது. ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பை ஏற்படுத்த இயலும். அவர்களால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட முடியாது என்று கூறியவர் ஹென்றி ஆடம்ஸ். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரே இல்ல அவைக்களனும் பாத்துண்ணும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருக்கடுக்கம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரே இல்லாத அவைக்களனும் பாத்துண்ணும் என வரிகள் இடம்பெற்றது திருக்கடுகம். ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் மணிமேகலை. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதும் அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர். துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. கொல்லேற்று கோடஞ்சுவானே மறுமையும் புல்லாளே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கொல்லேற்று கோடஞ்சுவானே மறுமையும் புல்லாளே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கலித்தொகை. விண்பெரு நடுவரை குறிஞ்சி கிழவ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருமுருகாற்றுப்படை. சேயோன் மேய மைவரை உலகம். சேயோன் மேய மைவரை உலகம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. காழ்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது?
கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து கலித்தொகை. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தளவமுடு பிடவளர்ந்து. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தளவமுடு பிடவளர்ந்து. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ஐங்குறுநூறு. மலரில் ஆரளி இந்துளம்பாடும் மடை இடங்கனி வந்துளமாடும். மலரில் ஆரளி இளந்துளமாடும் மடை இடங்கனி வந்துளமாடும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து திருமலை முருகன் பள்ளு. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்று கூறியவர் யார்? இது வந்து இயற்கை வேளாண்மை பற்றி கூறியிருக்காங்க. இவ்வாறு கூறியவர் வந்து யார்? கூறியவர் வந்து மசானாஃபு ஃபுக்கோகா. மசானாஃபு ஃபுக்கோகா. இவர் வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு வேளாண் அறிஞர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் வந்து பாரதியார். வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பாழ். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பாழ். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து நற்றிணை. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து பின்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல். இந்த வரிகள் வந்து புறநானூறு. மொழி தான் ஒரு கவிஞரே நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆற்றூர் ரவிவர்மா. மொழிதான் ஒரு கவிஞரே நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் வந்து ஆற்றூர் ரவிவர்மா. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து எர்னஸ்ட் காசிரர். எர்னஸ்ட் காசிரர். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் வந்து எர்னஸ்ட் காசிரர். துணையாய் வருவது தூயனர் கல்வி என்று கூறுவது. ஆன்சர் வந்து திருமந்திரம். துணையாய் வருவது தூயனர் கல்வி என்ற வரிகளை வந்து கூறுவது வந்து திருமந்திரம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ரசூல் கம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் வந்து
ரசூல் கம்சதேவ். ஸோ இவ்வளோ தான் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து மொத்தமாக வந்து 50 முக்கியமான மேற்கோள்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து 6th to 10th வரைக்கும் முக்கியமான மேற்கோள்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.